இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது தேவன் உங்களுக்காக வைத்துள்ள ஒரு ஆசீர்வாதமான தருணம். ஒரு மலையின் மேல் இயேசு சொன்ன சில வார்த்தைகள் இன்று வரை மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. அந்த வார்த்தைகள் இன்று இதோ உங்களுக்காகவும் இருக்கலாம். ஒரு நாள் இயேசு பெரும் ஜனக்கூட்டத்தைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர் உட்கார்ந்தபோது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரமத்து போனால் அது எதற்கு உதவும்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள், அது எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். உங்கள் வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்ற வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது. கற்பனைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பெரியவன். உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த சொத்து எனக்குரியது, அவன் எடுக்கக்கொள்ள என்ன உரிமை? சகோதரனிடத்தில் கோபம் கொண்டவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவான். உன் சகோதரனோடு ஒப்புரவாகி வா. பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து உன் எதிராளியோடு சீக்கிரம் நல்மனம் பொருந்து. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. உன் கண் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் கை இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. திருமணம், குடும்பம் பரிசுத்தமானது. பொய்யாணையிடாதீர்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சத்தியம் செய்யாதீர். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கச் செய்கிறார். பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா பூரணமாயிருக்கிறது போல நீங்களும் பூரணமாயிருங்கள்.